ஓரங்கட்டப்பட்டு மருவி வரும் கலைஞர்களை வெளிக்கொணரும் எங்கள் குரல் எனும் தொனிப்பொருளில் மன்னர் விழுது ஆற்றில் மேம்பாட்டு மையம் ஏற்பாடு செய்த கலாச்சார சங்கமம் நிகழ்வு 2025 இன்றைய தினம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மன்னர் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. மன்னர் விழுது ஆற்றில் மேம்பாட்டு மையத்தின் மன்னர் மாவட்ட சிரேஷ்ட திட்ட அலுவலர் ஜெபநாதன் டலிமா தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. அருகி வரும் கலைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டு வருகின்ற சிறுவர்கள் மற்றும் அவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வில் மரபு ரீதியாக வந்து பாரம்பரிய கலைகளான நாட்டுக்கூத்து, நாட்டார் பாடல்கள், வில்லுப்பாட்டு, கும்மி நடனம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்வுகள் சிறுவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டதோடு சிறுவர்களின் ஆற்றல்களையும் வெளிக்கொண்டு வந்தனர். மேலும் எதிர்வரும் காலங்களில் இளைய தலைமுறையினர் பங்கு கொள்ளும் நோக்குடன் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் தேசிய கலைஞர் SA உதயன் கலந்து கொண்டதோடு சிறுவர்கள் மற்றும் பெற்றோரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கலைஞர்கள் இவர்களை கௌரவிக்கும் முகமாக மற்றும் அருகி வரும் கலைகளை எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு எடுத்து செல்லும் விதமாக இந்த நிகழ்வு அமையப்பட்டுள்ளது. விழுது நிறுவனத்தின் நெறிப்படுத்தலோடு GSR ஸ்கோப் திட்டத்தின் ஊடாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்கின்றோம், கடந்த காலங்களில் சமூக செயற்பாடுகளில் நாங்கள் சமூகம் ஒன்றிணைந்த செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம். அதே போல கலாச்சார உணவுகள் சம்பந்தமான நிகழ்வுகளை முன்னெடுத்திருந்தோம். சமூக சிறுமதான, அதாவது என்று சொன்னால் நாங்கள் பொது அமைப்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் அதனூடாக ஒத்திசைவான சமூகங்களை ஏற்படுத்தல் போன்ற நிகழ்வுகளை நாங்கள் கடந்த காலங்களில் இந்த ஸ்கோப் திட்டத்தினூடாக நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இன்றைய தினம் கலாச்சார நிகழ்வு பல்லின சமூகங்களை ஒன்றிணைத்து இந்த கலாச்சார நிகழ்வு இன்றைய நாளில் நடைபெற்று வருகின்றது. இதன் முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களில் அதாவது எங்களுடைய பாரம்பரிய கலைகள், நாட்டுக்கூத்து, வில்லுப்பாட்டு மற்றும் கோலாட்டங்கள், நாட்டார் பாடல்கள், இவ்வாறான மரபு வழி வந்த கலைகள் இன்று அழிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வருகின்றது. அதே போல இன்றைய சிறுவர்கள் அதிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வெளிக்கொணரும் முகமாகவும் இந்த கலைகள் எவ்வாறு சமூக ஒன்றிப்பை ஏற்படுத்துகின்றது என்று பார்க்க போனால், ஒவ்வொரு நிகழ்வும், அதாவது நாட்டுக்கூத்தாக இருந்தாலும் சரி, நாட்டார் பாடல்களாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளையும் பிரதிகளுக்குரியதாகவும் குறிப்பாக அவர்களுடைய செயலாக்கத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் அமைகிறது. சமூகம் எல்லாம் உணர்த்த வைத்தாங்க.